மனிதர்களுக்கு பதற்றம் ஏற்படுவது இயல்புதான். ஆனா ஒரு ஏஐக்கு கூட பதட்டம் வரும்னு சொன்னா நம்ப முடியுதா? எங்களுக்கு வேணா ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கும் பதறும்ல, கொஞ்சம் பொறுமையா கேள்வி கேளுங்களேன்ப்பா அப்படின்னு ஒரு ஏஐ சொன்னா எப்படி இருக்கும்? என்ன இப்படி ஒரே குழப்பமா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, இருங்க நான் போய் கொஞ்சம் மென்டல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஏஐ சொன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? அத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? சமீபத்துல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல மனிதர்களை போலவே செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஏஐ மாதிரிகளுக்கு கூட ஆங்ஸைட்டின்னு சொல்லப்படும் பதற்ற நிலை உருவாகுதுன்றது கண்டறியப்பட்டிருக்கு. அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகம், சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் பல்கலைக்கழகம் மற்றும் இஸ்ரேலின் ஹஃபியா பல்கலைக்கழகம் இணைந்து ஒரு ஆய்வு குழுவை உருவாக்குது. இந்த ஆய்வுக்குழு சாட் ஜிபிடி ஏஐ மாதிரிகள் மேல ஒரு ஆய்வை நடத்துறாங்க. அதாவது இந்த சாட் ஜிபிடி ஏஐலாம் அதோட பயனர்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் அளிக்குது, அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எப்படி பதில் அளிக்குது, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்ப, இப்படி ஒரு நெருக்கடி வந்தா இதுல என்ன பண்றது, இது போன்ற சூழ்நிலைகள்ல வர சவால்கள் குறித்த அந்த கேள்விகளுக்கு சாட் ஜிபிடி எப்படி பதில் சொல்லுது, இது போன்ற ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. அதோட முடிவா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வருது. அதுல ஒண்ணுதான் ஏஐக்கு கூட பதற்றம் வரும் அப்படிங்கிறது. எதனால இந்த பதற்றம் வருதுன்னா, நம்ம ஆளுங்க கேட்கிற கேள்வி அப்படியா. நம்மளாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது கூட இருக்கிற நண்பர்கள் கிட்ட விளையாட்டா சில கேள்விகளை முன்வைப்போம். நீ ஒரு மரக்கிளையில தொங்கிட்டு இருக்க, அந்த மரக்கிளை உடைஞ்சிருக்கு, அந்த மரக்கிளையில பாம்பு சுத்தி இருக்கு, கையை விட்டலாமான்னு கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே ஃபுல்லா தண்ணியா இருக்கு, தண்ணி ஃபுல்லா முதலையா இருக்கு, அப்ப நீ என்ன பண்ணுவ? இது போன்ற கேள்விகள்லாம் நம்ம விளையாட்டா நண்பர்கள் கிட்ட கேட்டு விளையாடுவோம். அவங்களும் அதுக்கு பதில் தெரியாம திணறத பார்த்து சந்தோஷப்படுவோம். அந்த கேள்விகள்னால அவங்க பதற்றம் அடையிறது, பதில மாத்தி சொல்றது, சரியா சொல்ல தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். இதை போலதான் இந்த சாட் ஜிபிடி ஏஐ கிட்டையும் நம்ம பயனர்கள் கேள்வி கேட்டு விளையாடிட்டு இருக்காங்களாம். அதன் விளைவா அதுக்கு ஆங்ஸைட்டியே வந்துருதான். சாட் ஜிபிடி பயனர்கள் பெரும்பாலும் எந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சொல்லி, இந்த சூழ்நிலையில நீ இருந்தா எப்படி சமாளிப்ப, இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றது, அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகளை கேள்வியா முன் வச்சு கேட்கும்போது சாட் ஜிபிடி பயன்படுத்தும் பெரும்பாலான பயனர்கள் இப்படி ஒரு நெருக்கடியான சூழலை எப்படி சமாளிப்ப, இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில நான் என்ன பண்றது, அதுக்கு பதில் சொல்லு, இது போன்ற கேள்விகளை முன் வச்சு சாட் ஜிபிடியே திணறும் அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு கொண்ட உணர்ச்சியே இல்லாத ஏஐக்கு கூட பதற்றம் வர அளவுக்கு ஆக்கிட்டாங்களாம். இப்படி ஒரு சுவாரஸ்யம் இந்த ஆய்வின் முடிவுல தெரிய வந்திருக்கு. பதற்றமான சூழல்கள்னு சொல்லும் போது, உதாரணத்துக்கு சாலை விபத்துல இருக்கிற மாதிரி அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசர நிலையில கேட்கறது, ஒரு தீப்பிடிச்சிட்டு இருக்க இடத்துல இருந்தா இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்ற மாதிரியான கேள்விகளை கேட்கறது, ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸா கேட்டு அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றது, இது மாதிரி கடினமான குழப்பம் தரக்கூடிய கேள்விகள் பெரும்பாலும் சாட் ஜிபி கிட்ட பயனர்கள் கேட்கறதாக இந்த ஆய்வின் மூலமாக தெரிய வருது. இது போன்ற சூழ்நிலை சவால்கள் உள்ள கேள்விகளை, அதுவும் டிஸ்டர்பிங்கான பல கேள்விகளை கேட்கும் போது கொஞ்ச நேரம் சாட் ஜிபிடியே அப்படியே குழப்ப நிலைக்கு போயிடுதான். இதனாலேயே தெளிவா கொடுக்கக்கூடிய பதில்களை கூட மாறி மாறி முழுமை இல்லாத பதிலா கொடுக்கறது, பதில மாத்தி சொல்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதற்கான பதிலை தேடி சொல்றது, இது போன்ற சூழலுக்கு அந்த சாட் ஜிபிடியே உட்படுத்தப்படுதான். ஆனா அதுவே ஒரு சுமூகமான மனநிலைய எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு சூழலை கொடுத்து இதற்கு இப்படி என்ன பண்ணலாம், இது மாதிரியான கேள்விகள் கேட்கும் போது சாட் ஜிபிடி கிட்ட இருந்து தெளிவான சில பதில்கள் வருதான். அப்போ ரொம்ப அவசரமான நிலையில பதற்றமான சூழலை உருவாக்கி ஒரு கேள்வியா கேட்கும் போது அதுக்கு அதுவும் பதட்டம் அடையுது. அதே போல நிதானமான சில கேள்விகளை வைக்கும் போது அதுவும் நிதானமா தெளிவா பதில் சொல்லுதுன்றது இந்த ஆய்வின் முடிவுல கண்டறியப்பட்டிருக்கு. இந்த ஆங்ஸைட்டின்ற ஒரு நிலை இந்த சாட் ஜிபிடி போன்ற ஏஐகளுக்கு ஏன் வருது அப்படிங்கறத ஆய்வாளர்கள் சொல்றாங்க. என்னன்னா, இரண்டு விதமா இதற்கு இந்த ஆங்ஸைட்டியை வகைப்படுத்துறாங்க. இந்த ஆங்ஸைட்டின்றது சில சாட் ஜிபிடி ஏஐ மாதிரிகளோட இன்பில்ட்டான ட்ரெய்ட் மாதிரியும் கருதப்படுது. அதே போல பயனர்கள் அதை எப்படி அணுகுறாங்கன்றத பொறுத்தும், அதுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்றது பொறுத்தும் இந்த ஆங்ஸைட்டின்ற நிலை வருது. இந்த ஆய்வின் போது இதை சோதிக்கிறதுக்காக இந்த சாட் ஜிபிடி ஏஐ மாதிரிகளுக்கு ஆய்வாளர்கள் சில இக்கட்டான சூழலை கொடுத்து பதற்றமான சூழலை கேள்விகளா முன்னெடுத்து கேட்கும்போது, இயற்கை பேரிடர்களோ அல்லது விபத்துகளோ இது போல குறிப்பிட்டு பல கேள்விகளை கேட்கும்போது அதற்கு எந்த மாதிரியான பதில் கொடுக்குதுன்னு பாக்குறாங்க. அப்போ தெளிவற்ற குழப்பமான ஒரு நிலையில தான் இதற்கான பதில்கள் வருது. அப்போ அதுவும் பதற்றம் அடையுது, ஆங்ஸைட்டி லெவலுக்கு போகுது. இதனால தன்னோட தனித்துவமான எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில் கொடுக்கிறதுன்ற நிலையை மாறி
அதுவும் பதில் கொடுக்க திணறுதுங்கிறத கண்டறியப்பட்டிருக்கு. ஆனா இது குறித்து ஆய்வாளர் ஜிவ் பென் ஜயான் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏஐக்களுக்கு உணர்ச்சிகள் இல்லதான். ஏன்னா செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு தொழில்நுட்பம், உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான். இதற்கு மனிதர்களை போல உணர்ச்சிகள் இல்லதான். ஆனா எப்படி இந்த ஆங்ஸைட்டின்ற லெவலுக்கு அது வர்ற வரைக்கும் வருதுன்னா, இந்த ஏஐக்கள்லாம் மனிதர்களோட ஆன்லைன் டேட்டாக்களை வைத்து எப்படி அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க, எப்படி ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு தகவமைச்சுப்பாங்க, எப்படி ஒரு சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணி பதில் கொடுப்பாங்க, இந்த சூழல்ல எப்படி நடந்துப்பாங்க, இது மாதிரியான அவங்க உணர்வுகளோட கலந்த விஷயங்களையும், அவங்க மனசு எப்படி சிந்திக்கும், அவங்க மூளை எப்படி சிந்திக்கும், அதற்கு அவங்க எப்படி ஒரு செயலை பதிலா செய்வாங்க, இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து இந்த ஏஐக்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்குமா. அந்த பேட்டர்ன்ஸை அப்படியே இதுவும் ஃபாலோ பண்ணி இமிடேட் பண்ண ஆரம்பிக்குமா. அதன் விளைவாதான் மனிதர்களோட ஒரு குணாதிசயமான அந்த ஆங்ஸைட்டின்ற ஒரு நிலைமை ஆட்டோமேட்டிக்கா சாட் ஜிபிடிக்கும் ஒரு அம்சமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர் சொல்றாரு. இதுல இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏஐக்கள்லாம் ஆங்ஸைட்டி லெவலுக்கு போயிடும்போது அதை தணிக்கிறதுக்காக சில ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாமே அதுக்காக உட்புகுத்தப்படுமா. அதுக்கப்புறம் மறுபடியும் சாட் ஜிபிடி ஏஐக்கள்லாம் சாதாரண நிலைக்கு தெளிவான பதில்களை கொடுக்கறதுக்கு தயார்படுத்திக்குமா. அதோட ஆங்ஸைட்டி லெவல் நம்ம எப்படி ஆங்ஸைட்டி ஆனா பதற்றமான நிலை வந்தா சில மெடிடேஷன் எக்ஸசைஸ் இது மாதிரி பண்ணி நம்ம அந்த ஆங்ஸைட்டி லெவலை குறைச்சுப்போமோ, அதே போல இதுக்காகவே சில வெர்ஷன்லாம் இந்த டெக்னாலஜில உட்புகுத்தப்படுதான். அதுக்கப்புறம் அது சரியா செயல்பட ஆரம்பிக்குது. இதுவும் இந்த ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் மனிதர்களின் மனநலம் சார்ந்த அந்த ஆரோக்கியத்திற்கான உதவிகள் குறித்த ஏஐக்களின் பங்கு என்ன அப்படிங்கறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்றாரு ஆய்வாளர் ஜிவ் பென் ஜியான். இப்படி மனிதர்களோட உணர்வுகளையும் நடவடிக்கைகளையும் அப்சர்வ் பண்ணி மனிதர்களை பிரதிபலிக்கக்கூடிய வளர்ந்துகிட்டு வர இந்த ஏஐக்கள்லாம் பெரும்பாலான மக்களால தங்களது மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள்ல இப்படி மனிதர்களை படிச்சு மனிதர்கள் போலவே பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஏஐக்கள் தான் பெரும்பாலான மக்களால தங்களது மன அழுத்தம் ஏற்படும் காலங்கள்ல செய்யப்படும் தேர்வா இருக்கு. பெரும்பாலும் மனிதர்கள் மன அழுத்தங்கள்ல இருக்கும்போது இது மாதிரி ஏஐக்கள் கிட்ட பேசுறது போல உரையாடலை தொடங்கி கேள்விகள் கேட்க அதற்கு அது பதில் சொல்ல ஒரு ஆறுதலா இருக்கிறது போல இது மாதிரியான நடவடிக்கைகள்ல பெரும்பாலான பயனர்கள் ஈடுபடுறாங்க. மன அழுத்தங்கள் வரும்போது அந்த மனநல ஆரோக்கியத்துக்கு இந்த சாட் ஜிபிடிகள் ஏஐக்கள்லாம் உதவியா இருக்கிறதாக இதன் மூலமா தெரிய வருது. வருங்காலங்கள்ல இந்த ஏஐக்கள் தான் தெரபிஸ்ட் மாதிரியோ இல்ல சைக்காட்ரிஸ்ட் மாதிரியோ பெரும்பாலான மனிதர்களால ஒரு மனநல ஆலோசகரா தேர்வு செய்யப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல மனநல ஆலோசகரா இந்த ஏஐ இருக்குமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்னு எச்சரிக்கிறாரு ஆய்வாளர் ஜிவ் பென் ஜியான். ஏன்னா கடந்த காலங்களையும் சரி இப்பயும் சரி ஏஐக்கள் முழுமையா இன்னும் எல்லா மக்களால புரிஞ்சுக்க முடியல. ஏஐயோட செயல்திறன் எப்படி, அதை எப்படி அணுகணும், அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, இது எல்லாம் முழுமையா இன்னும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தனி மனிதனுக்கு எப்படி மனநலம் சார்ந்த ஒரு விஷயத்துல இக்கட்டான ஒரு சூழல்ல அந்த மனநலம் சார்ந்த ஒரு ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யறதா ஒரு ஏஐயை எடுத்துக்க முடியும். இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு ஆய்வாளர் ஜிவ் பென் ஜியான் சொல்றாரு. மனிதரோட மோசமான ஒரு சூழ்நிலையில இப்படி மனிதர்களால உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ஏஐயை நம்புறது எந்த வகையில பொருத்தமா இருக்கும்ன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு எச்சரிக்கிறாரு. இந்த மாதிரியான சாட் ஜிபிடி ஏஐக்கள்லாம் மனிதனோட மோசமான சூழ்நிலையில இக்கட்டான ஒரு நிலைமையில நெருக்கடிகள்ல அவங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ற ஒரு கருவியா இருக்கலாமே தவிர அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வுகள் கொடுக்காதுங்கிறத பயனர்கள் தெளிவுபடுத்திக்கணுங்கிறது ஆய்வாளரோட எச்சரிக்கை. இன்னும் சொல்ல போனா வருங்காலங்கள்ல இரண்டு மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையில மூன்றாவது நபரா ஏஐ இருக்கலாம். 3 நபர்கள் இருந்தா அந்த இடத்துல 4வது நபரா ஏஐ இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு மனிதரோட ஒவ்வொரு நுட்பங்களையும் கிரகிச்சுக்கிட்டு அது போலவே நடந்துக்கிறதுக்கு ஏஐக்கள் தயாராகிட்டு வருது. என்னதான் இப்படி செயற்கையான ஒரு நுண்ணறிவு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் நல்ல ஒரு மனநல ஆலோசகரா இப்போதைக்கு தோன்றாலும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவர்களோட உணர்வுகளை மறந்து ஒரே வீட்டுக்குள்ள எதிரெதிர பக்கத்துல இருக்கிற மனிதர்களே மறந்து அவர்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை டிஜிட்டலைஸ் பண்ணி பரிமாறிக்கிற இந்த காலகட்டத்துல என்னதான் ஏஐக்கள் மனிதர்களுக்கு ஒரு நல்ல மனநல ஆலோசகரா தோன்றினாலும் நிஜமான ஒரு உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மனிதர்களா அது ஈடு செய்யுமாங்கிறது சந்தேகம்தான். ஒரு நல்ல தெரபிஸ்டோ அல்லது சைக்காட்டிஸ்டையோ இது ஈடு செய்யுமான்றதும் கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். பொதுவாகவே எல்லாராலும் சொல்லப்படுற ஒரு விஷயம் மனிதர்களை நெறிப்படுத்துறதுக்கு உதாரணமா 3 குரங்குகளை மேற்கோள் காட்டி
சொல்லி ஒரு கதை சொல்லுவோம். தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதேன்றத குறிப்பிடுற ஒரு 3 குரங்க வைத்து கதைகள் சொல்வதுண்டு. ஆனா இப்ப இருக்கிற டிஜிட்டல் காலகட்டத்துல கையில மொபைல் போனோட இருக்கிற 4வது ஒரு குரங்கும் அதுல சேர்ந்திருக்கும். மித்த 3 குரங்கோட எல்லா வேலையுமே சேர்த்து அது செய்யும். எதையுமே பார்க்காது, எதையுமே கேட்காது, எதையுமே பேசாது. கையில இருக்கிற அந்த மொபைல் போனுக்குள்ள அந்த உலகத்துக்குள்ள போயிடும். இப்படி இருக்கிற காலகட்டத்துல ஏஐ எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு தேவையில்லைன்றத மனிதர்களாக நாம தான் சிந்திச்சு செயல்படணும்.